எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தாலே போதுங்க, நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியாக அமையனே சொல்லலாம். எந்த ஒரு செயலுமே குலதெய்வத்தை வழிபட்டு தான் செய்யணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். சிலர் பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறைன்னு வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று குலதெய்வத்தை வழிபடுவங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குலதெய்வம் யாருன்னே தெரியாமல் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம். குலதெய்வம் தெரியலையாங்க, குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே போதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ, அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் முதன்முறையாக வேலை இருக்க பயமை சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்தவர்களை நம்ம தொடர்ந்து வழிபட்டு வருவதால் அவர்களுடைய புண்ணிய ஆத்மாக்களாக மாறிடுவாங்களாங்க. அப்படி புண்ணிய ஆத்மாக்களாக மாறி நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய வந்தாங்க ஒரு தெய்வம் தான் நம்ம குலதெய்வம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட குலதெய்வத்தை நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபடணுங்க. குலதெய்வம் தெரிந்தவர்கள் வழிபடலாம். ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் கூட இருப்பீங்க. குலதெய்வத்தை நாம் தெரிந்து கொண்டு நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைக்கு எடுத்து செல்லணும். குலதெய்வத்தை மறந்தால் நம்ம பல துன்பங்களுக்கு ஆளாக நேரிடுங்க. பிறகு ஜோதிடர்களே ஆன்மீக பெரியோர்களே நினைவுபடுத்திய பிறகு தாங்க குலதெய்வத்தை தேடி நம்ம அலைவோம். அப்படி நீங்கள் குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்யலாம், எப்படி கண்டுபிடிக்கலான்னு இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். நாம் எத்தனையோ சக்தி வாய்ந்த தெய்வங்களை வழிபட்டோம். பூஜைகள் யாகம் நடத்தி கூட எத்தனை கோவில்களுக்கு போனால் கூட அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைக்க வேண்டும்னு நினச்சிங்கன்னா முதல்ல குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருக்கணும்னு தெரியணுங்க. இஷ்ட தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் பார்த்திங்கன்னா முதல்ல குலதெய்வத்தினை வணங்கிட்டு தாங்க பிற தெய்வங்களை நாம் வழிபடணும். குலதெய்வத்தினுடைய அருள் இல்லைன்னா நம்முடைய கஷ்டம் தீர வேண்டும்னு எந்த கோவிலுக்கு நாம் போய் அலைந்தாலுமே செய்யக்கூடிய செயல்களில் தடை இருந்து கொண்டு தாங்க இருக்கும். ஆனால் பலர் பார்த்திங்கன்னா பல தலைமுறையாக குலதெய்வ வழிபாட்டை செய்யாமல் இருப்பீங்க. குலதெய்வம் யார் என்பது கூட தெரியாமல் கூட இருக்கிறீங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா பல தலைமுறைகளுக்கு முன்பே வெளிநாட்டில் போய் குடியேறி இருப்பீங்கள்ல. குடும்பத்தினருக்கு குலதெய்வம் யாருன்னு கூட தெரியாமல் இருக்குங்க. குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரிந்து கொள்ள வேண்டும்னு நினைப்பவங்க குலதெய்வத்தை இல்லைன்னா குலதெய்வ கோவில் கொண்டுள்ள இடத்தை கண்டுபிடிக்க சில எளிய வழிபாடு முறைகள் இருக்குதுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் இதை செய்து பார்த்தாலே போதுங்க. அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கை அளவிற்கு கனமான கிளை ஒன்றை உடைத்து எடுத்துக்கோங்க. அதில் வயநமசி சிவப்பு நிற பேனாவலை எழுதிக்கோங்க. மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வைத்து மஞ்சள் பட்டு துணி ஒன்றை அந்த கிளையின் மீது சுற்றி தென்மேற்கு மூலையில் வச்சு விடுங்க. கிழக்கு நோக்கி அமர்ந்துக்கோங்க. தினமும் ருத்ராட்ச மாலையால் வயநமசி என 1008 முறை வீதம் 48 நாட்கள் தொடர்ந்து இந்த ஜபம் செய்து வரணும். இப்படி செய்து வந்தாலே போதுங்க, குலதெய்வம் நம்முடைய கடவுளை தோன்றி யார் என்பதையும் தான் எங்கிருக்கிற இடத்தையுமே தனக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகளையும் பற்றி சொல்லணுமாங்க. வாக்கு சொல்லுன்னே சொல்லலாம். இந்த பூஜையை நீங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளின்னு இரவு 9 மணிக்கு மேலே வரவில் துவங்கி தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வரணுங்க. வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் வீட்டில் குத்து விளக்கு வைத்து அதன் தண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரன்னு பூ சுற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு வச்சுக்கோங்க. வெற்றிலை பாக்கு, பூ, பழம், சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. பிறகு எங்களுடைய குலதெய்வம் யாருன்னு தெரியாததால் அதை வழிபட முடியாமல் நாங்கள் பல துன்பங்கள் அனுபவித்து வரோன்னு எங்களுடைய துன்பம் தீர இந்த படையலை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வழிபடுவதற்கு எங்கள் குலதெய்வம் யார் என காட்டுன்னு மனதார வேண்டிக்கோங்க. இப்படி நீங்கள் வேண்டிக் கொண்டாலே குலதெய்வம் தெரிந்து கொள்வதற்கான வழி விரைவில் உங்களுக்கு கிடைக்குங்க. பொதுவாகவே நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வழிபட வேண்டிய முக்கிய பகுதி நிலைவாசலில். நிலைவாசலில் நீங்கள் குலதெய்வ குடியிருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் நிலைவாசலில்
மஞ்சள் குங்குமம் இட்டு வெற்றிலை பாக்கு பழம் வைத்து தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னாவே குலதெய்வம் நம்முடைய வீடு தேடி வந்து குலத்தை காக்க ஆரம்பமாகிடும். மஞ்சள், மண், சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி, அடுப்புக்கறி இவற்றை சிறிதளவு எடுத்துக்கோங்க. ஒரு சிகப்பு துணியில் வைத்து கட்டி வீட்டின் வாசற்படியில் உட்புறமாக நிலைப்படிக்கு மேலே பித்தளை இல்லைனா செப்பு ஆணியை வைத்து அடித்து அதில் அந்த முடிச்சை மாட்டி வச்சுக்கோங்க. இதற்கு தினமும் நீங்கள் கற்பூரம் காட்டி வழிபட்டு வந்தாலே போதுங்க. வீட்டிலேயே குலதெய்வம் எதுன்னு தெரிய ஆரம்பமாகிடுங்க. ஒரு செப்பு கலசம் இல்லைன்னா பாத்திரத்தில் வெட்டி வேறு, பச்சை கற்பூரன்னு, ஏலக்காய் ஆகியவற்றை சிறிதளவாக சேர்த்து அதில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி வச்சுக்கோங்க. பன்னீருக்கு சமமான அளவு நீங்கள் சுத்தமான நீரையும் ஊற்றிடுறோம். அந்த சாம்பு பாத்திரல கலசத்திற்கு சுற்றுவது போல நூல் சுற்றி வீட்டினுடைய பூஜை அறையில் ஒரு மரப்பலகின் மீது தலவாழை இலையை விரித்து பச்சரிசி பரப்பி அதன் மீது வச்சிடுங்க. இந்த வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் செய்தாலே குலதெய்வம் எப்போதும் நம்முடைய வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கிடுங்க. செப்பிற்குள்ள வெற்றிலைகளும் மாவிலைகள் செங்குத்தாக வைத்திடுங்க. அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வாழைப்பூவினை நுனிப்பகுதி மேல் நோக்கி இருக்கும்படி வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரமாக பார்த்தீங்கன்னா ஓம் பவாய நம, ஓம் சர்வாய நம, ஓம் ருத்ராய நம, ஓம் பசுபதேயாய நம, ஓம் முக்ராய நம, ஓம் மகாதேவாய நமன்னு, ஓம் பீமாய நம, ஓம் ஈசான்ய நம. இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து 108 முறை உச்சரித்து வில்வ இலைகளையும் உம்மத்த பூவை கொண்டு கலசத்திற்கு அர்ச்சனை செய்யணுங்க. இந்த பூஜையை தொடர்ந்து 3 நாட்கள் செய்தாலே போதுங்க. பூஜை முடிந்த பிறகு கலசத்தில் இருக்கக்கூடிய நீரை நீங்கள் வீடு முழுவதும் தெளித்திட்டு மீதமுள்ள நீரை குளிக்கும் தண்ணீரோடு சேர்ந்து குளிச்சுக்கோங்க. பச்சரிசி, வாழைப்பூ ஆகியவற்றை சமைத்து இறைவனுக்கு படையலாக படைத்து பின்னர் நீங்களும் சாப்பிடலாங்க. வெள்ளிக்கிழமையில 5 வாரங்கள் தொடர்ந்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. அடுத்து 6வது வாரத்துக்குள்ள உங்களுடைய குலதெய்வம் யார் என்பதை உங்களுக்கு அருள் புரிவார். நொச்சி இலை பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குதாங்க. நொச்சி இலை பார்த்தீங்கன்னா தலைவலிக்கு ஆவி பிடிக்குன்னு தைலம் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. நொச்சி இலை தெய்வம்சம் கொண்டதாக இருக்குதுங்க. ஒவ்வொரு இலையும் மருத்துவ குணமும் மகத்துவமான குணங்கள் இருக்குதில்ல. சக்தி வாய்ந்த இந்த நொச்சி இலையை கொண்ட மரத்தை குலதெய்வத்தை நினைத்து மரத்திற்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் இட்டு குலதெய்வத்தை அவகானம் செய்யுங்க. முதல்ல ஒரு மண்பானை இல்லைனா பித்தளை செம்பில் தண்ணீர் நிரப்பி கலசத்தை தயார் பண்ணிக்கோங்க. கலசத்துக்கு அருகில் தாங்க ஒரு சிறிய அளவிலான கண்ணாடி ஒன்றை வச்சுக்கோங்க. முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்த பின்பு இவைகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு சிறிது மலரை சாற்றி வழிபடுங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் தான் குலதெய்வத்தை நெய்வேத்தியமாக படைப்பதற்கு ஒரு சிறந்த நெய்வேத்தியனே சொல்லலாங்க. காலையிலே நீங்கள் எழுந்து குளித்து முடித்துட்டு சுத்தபத்தமாக சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக தயார் செய்து அதை நீங்கள் ஒரு மண் தட்டில் இல்லைனா இலைகளை மாறி நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. பின்னர் எப்பொழுதும் போல் நீங்கள் தீப தூப ஆரத்தி காமிச்சு குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. நீதான் எங்களுடைய குலதெய்வம், உன்னை குலதெய்வமாக நினைத்து வழிபடுறேன், எங்களின் இன்னல்களை இருந்து பாதுகாத்து நல்வழிப்படுத்தி வேண்டிக் கொள்றேன்னு மனதார வேண்டிக்கோங்க. குலதெய்வத்திற்கு பார்த்தீங்கன்னா மண் அகல் விளக்குகளை தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. மற்ற உலோகங்கள் காட்டிலும் இந்த மண் அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குதுங்க. மண்ணிலே தயாரிக்கக்கூடிய பின் மண்ணிலேயே மடியக்கூடிய இந்த அகல் விளக்கு குலதெய்வத்திற்கு உகந்த தீபம் ஏற்றக்கூடிய ஒரு பொருளுங்க. மண் அகல் விளக்கு 2 எடுத்து நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு அதில் நெய்யிலினா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்தெறி போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க. நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் எது என்பதை இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு காண்பிக்குங்க. இந்த வழிபாடை தொடர்ந்து 5 வாரங்கள் செய்து வர 6வது வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. உங்களுடைய குலதெய்வம் எது என்பதை நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு ஒரு அரிய தகவலை தெரிஞ்சு கொண்டுங்க. உங்களுடைய குலதெய்வம் எது, நீங்கள் எப்படி உங்களுடைய குலதெய்வத்திற்கு படையலும் நெய்வேத்தியமாக செய்கிறீங்க, உங்களுடைய குலதெய்வத்தை எந்த மாதத்தில் நீங்கள் வழிபடுவீங்க என்பதையும் பற்றி கூட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம வேல் இருக்க பைமே சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து ஓம் சர்வாய நம, ஓம் பீமாய நம என 3 முறை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.